மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நேற்று காலையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். ஈரோட்டில் மாரியம்மன் கோயில் நல்ல ஃபேமஸான கோயில், பெரிய மாரியம்மன் கோயில். சரி கூட்டிகிட்டு போவார்ன்ட்டு நானும் வீடு வாசல்லாம் கழுவி பறக்கி விட்டு தொடச்சி குளிச்சுட்டு சாயங்காலம் நல்லா ரெடியாகி இருந்தேன். வாராரு, 8:30 மணிக்கு வாராரு. நான் ஒன்றுமே பேசலை. வந்துட்டு கையில் ஒரு பொட்டணத்தை கொடுத்தாரு. என்னது அப்படின்னு. பிரித்து பாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் கொண்டு எனக்கு வேண்டாம், அங்கே கொண்டு வையும் அப்படின்ட்டேன். அதை எனக்கு கொஞ்சம் எடுத்துத்தா, நான் சாப்பிட வேண்டாமா அப்படின்னாரு. போய் பார்த்தா பானிபூரி இருக்குது. மாரியம்மன் கோயிலில் அதான் ஃபேமஸ். வர்றவங்களாம் வாங்கி வாங்கி பானிபூரி, தட்டு வடை சேட்டு அப்படின்னு அதை வாங்கி சாப்பிடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா தட்டில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன். உனக்கு வேண்டாமா அப்படின்னாரு. எனக்கு வேண்டாம், நீரே சாப்பிடும் அப்படின்ட்டேன். கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவர் போய் சுற்றிட்டு வந்திருக்கிறாருங்க. சொந்தம்தான் நம்மளை ஏமாத்துதுன்னு பார்த்தா கட்டின புருஷனும் ஏமாத்துறோம். இன்னைக்கு ரெடியாகி இரு, கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. கோயிலுக்கே நான் வரல, பார்த்துட்டு வந்துட்டீர்ல, அப்புறம் என்ன ஏன் கூப்பிடுறீரு, நான் வரல அப்படின்ட்டேன். என்னங்க குடும்பம். சும்மா புருஷன்லாம் வெறும் வேஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி புருஷன் அமைஞ்சிருக்கு. பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது என்ன, வைக்கிறது என்ன, அப்படி பார்க்காங்க. எனக்கு வாய்ச்சது அப்படி வந்து வாய்ச்சிருக்குது. ஏமாத்துறாரு நீ. அவருக்கு என்ன சோறாக்கி போடணும், அவருக்கு துணி துவைச்சி போடணும், நான் வேலைக்கும் போயிடணும். இத்தனை வேலையும் செஞ்சுட்டு என்ன டக்குன்னு மன்னிச்சிடுறேன் நான். என்ன பண்ணுறது, நமக்கும் போக்கடி இல்லை, தாய் தகப்பம் கிடையாது அப்படின்னு பையனுக்கு ஒருத்தனுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.